கோரி இருந்த முன்ஜாமீனையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டை வந்து ஏன் இன்னும் விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே கரூர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் சேர்த்து மாண்புமிகு நீதியரசர்கள் அளித்த தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டியது. அந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் இரண்டாவது மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்க வேண்டும். இதை பொறுத்த மட்டில் இந்த தீர்ப்பில் நீதியரசர்கள் சொல்லியிருக்கின்ற அனைத்து முக்கியமான விஷயங்களையும் இரு தரப்பினரும் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். அரசை பொறுத்த மட்டிலே இந்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை என்பதும், அதே நேரத்தில் எஸ்ஐடி அமைத்திருப்பதும், ஒரு நபர் விசாரணை குழு என்னவாகும் என்பதும் இப்படிப்பட்ட பல வினாக்களையும் எழுப்பியிருக்கிறது. அரசாங்கம் இதற்காக என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜய் அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடைய கட்சியினரும் அவர்களுடைய கட்சியினர் பற்றி கடுமையாக நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை அவர்கள் என்ன எடுக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கிறோம். பாஜக அண்டர்டேக் பண்றது மாதிரி தோணுதா? ஏன்னா இப்ப வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி பாதுகாப்பு இப்ப வந்து அதிகரிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு அவருக்கு. இல்ல, அவர் முதல்ல வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் குட்டையை குழப்ப வேண்டும் என்பதோ அதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். தமிழகத்திலே பாஜக யாரையாவது அழித்து, யார் வீட்டிலாவது தீ வைத்து, யார் வீட்டிலாவது பிளவுகளை உண்டு பண்ணி, யார் வீட்டிலையாவது பிரச்சனையை கிளப்பி தமிழகத்திலே உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது. அதற்கு நம் கண் முன்னாலே தெரிகின்ற கட்சி என்பது அதிமுக. அதிமுக என்ற அருமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு எந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களை பொறுத்தமட்டில் இப்பொழுது அதிமுக என்ற கட்சியை அழிப்பதற்காக தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்ற பாஜகவால். அதற்காக அவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள், பல முன்னெடுப்புகளும் இருக்கின்றன. அதே போல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது தாவேக்காக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார்கள். அவர்களை பொறுத்தமட்டிலே பல வகையில் பாஜக RSS சித்தாந்தமே மற்ற கட்சிகளை, அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து கழுத்தறுப்பதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம். அவர்கள் கழுத்தறுத்த கட்சிகள் என்பது ஜனதாதளமாக இருக்கட்டும், லோக்சக்தியாக இருக்கட்டும், ஈவன் சிவசேனா லேட்டஸ்டாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், JDU-ஆக இருக்கட்டும், பல கட்சிகள் இருக்கின்றன. அதனால் இதை பொறுத்த மட்டும் இந்த தாவேகா தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது. பாஜக எந்த காரணத்திற்காக அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பது ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.